பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கு ஒரு குழம்பின் மீது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எரிமலை குழம்பு எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு கொதிநிலையில் போர்க்களம் இருக்கிறது. இஸ்ரேல் நேற்று தயார் மாவட்டத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா இன்று விடிய ஏவுகணை மழையால் பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்ரேலினுடைய வடக்கு நகரங்கள் மற்றும் லெபனானின் எல்லைக்குள் அடியெடுத்து வைத்த இஸ்ரேலிய தரைப்படைகள் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா நடத்திய சிரமாரி தாக்குதலின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஒரே இரவில் ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள தொடர் அறிக்கைகளினுடைய விவரம். இஸ்ரேலிய நகரங்கள் மீது தாக்குதல். வட இஸ்ரேலில் உள்ள கிரியாத் ஷெஷ்மோனா நகர் மீது ராக்கெட் மழையை பொழிந்த ஹிஸ்புல்லா மெதுல்லா நகரின் மீது 2 கட்டங்களாக தாக்குதல் நடத்தியுள்ளது. சஃபாத் நகருக்கு அருகில் இஸ்ரேலினுடைய ஜெய்தீம் இராணுவ தளத்தை ஏவுகணைகளால் துல்லியமாக தாக்கியுள்ளனர். லெபனான் எல்லைக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை கிராமத்தில் வைத்து 2 முறையும் பிரிடா நகரில் 1 முறையும் ஹிஸ்புல்லா குறிவைத்து தாக்கியுள்ளது. லெபனானின் கியாம் நகரில் உள்ள ஒரு தடுப்பு மையத்திற்கு அருகே முகாமிட்டிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் இலக்கு வைத்து அதிரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய வீரர்கள் லெபனானின் கிராமங்களுக்குள் ஒடேசே பிரிடா நுழையும் போது ஹிஸ்புல்லா தாக்குவது அவர்கள் ஒரு கொரில்லா போர் முனைக்கு தயாராகிவிட்டதை காட்டுகிறது. நேற்று தனது ஆயுத கிடங்கை இஸ்ரேல் அளித்ததற்கு பதிலடியாக இன்று இஸ்ரேலினுடைய இராணுவ தளத்தை ஹிஸ்புல்லா குறிவைத்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தொடர் ராக்கெட் தாக்குதலால் கிரியாத் ஷமோனா மற்றும் மெதுலா நகரங்களில் இருந்து இஸ்ரேலிய மக்கள் முழுமையாக வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. போர்க்களத்தில் அமெரிக்கா வெற்றிகளை பெற்றாலும் ராஜதந்திர ரீதியாக தோற்றுவிட்டதா? சிகாகோ பல்கலைக்கழக பேராசிரியர் ராபர்ட் பேப் முன்வைக்கும் சில அதிரடியான விமர்சனங்கள் வெளியாக இருக்கிறது. ஈரானின் கார்க் தீவு மீது குண்டு வீச ட்ரம்ப் உத்தரவிட்டது அவர் போர் சூழலை கட்டுப்படுத்த முடியாமல் நம்பிக்கையற்ற நிலையில் எடுத்த முடிவு என பேராசிரியர் விமர்சித்துள்ளார். ஓரிரு நாட்களில் ஈரானின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், அந்த நாடு சிட்டுக்கட்டு போல சரிந்துவிடும் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஆனால் ஈரான் வீழாது, அவருக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளதாக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். இராணுவ ரீதியாக சில இடங்களை தாக்கி வெற்றி பெற்றாலும் ஒட்டுமொத்தமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்ப் தோல்வியடைந்துள்ளார். கார்க் தீவை கைப்பற்ற மெரைன் படைகளை அனுப்புவது அமெரிக்காவுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டிய காரியமாக அமையும். அந்த வீரர்கள் ஈரானுடைய ஏவுகணை மழைக்கு இலக்காக நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தினால் உலக சந்தையில் எண்ணெயினுடைய விநியோகம் குறைந்து விலை தாறுமாறாக உயரும் என இது அமெரிக்காவுக்கே பாதகமாக முடியும் எனவும் சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் 2-3 நாட்களில் முடியும் என்று ஆரம்பித்த போர் இப்போது வாரக்கணக்கில் இழுப்பது ட்ரம்பிற்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியை தருகிறது. ஈரானிய தலைமை இவ்வளவு உறுதியாக நிற்கும் என்று வெள்ளை மாளிகை எதிர்பார்க்கவில்லை. கனவு இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஆட்சி மாற்ற கனவு இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று தெரிகிறது. எண்ணெய் விலை உயர்வு என்பது ட்ரம்பிற்கு எதிராக அவரே வைக்கும் செக் போன்றது. உலக பொருளாதாரத்தை முடக்கிவிட்டு அவரால் வெற்றி பெற முடியாது. இப்படியான ஒரு சூழலில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதல்களில் இப்போது லெபனானின் 3வது பெரிய நகரமான சைடான் வரை பரவியுள்ளது. மக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தெற்கு லெபனானின் முக்கிய நகரமான சைடான் அருகே உள்ள தாமிர் ஹரத் சைதா என்ற மக்கள் குடியிருப்பு பகுதியின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்று வான்வெளி தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டனர் என்று லெபனான் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இராணுவ தளங்கள் இல்லாத சாதாரண மக்கள் வாழும் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது லெபனான் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை எல்லை கிராமங்களில் மட்டும் நடந்து வந்த இந்த தாக்குதல் இப்போது சைடான் போன்ற பெரிய நகரையும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருப்பது போரின் அடுத்த கட்ட தீவிரத்தை காட்டுகிறது. சைடான் நகரம் பெய்ரூட்டிற்கு செல்லும் பிரதான பாதையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக தெற்கு லெபனானுக்கும் தலைநகர் பெய்ரூட்டுக்கும் இடையிலான தொடர்பை துண்டிக்க இஸ்ரேல் முயலுகிறது. போரில் நேரடியாக ஈடுபடாத அப்பாவி மக்கள் வாழும் தாமிர் ஹரத் சைதா போன்ற பகுதிகளில் குண்டு வீசுவது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என மனித உரிமை அமைப்புகள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. இப்படியான நிலையில் இதுவரை அமைதி பேச்சுவார்த்தையின் மையமாக இருந்த கத்தார் இப்போது போரினுடைய நேரடி இலக்காக மாறியிருப்பது உலகையே அதிர வைத்துள்ளது. தோகாவில் இன்று விடிய நடந்த சம்பவங்கள் வளைகுடா நாடுகள் முழுவதுமே போர் பரவிவிட்டதை உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக இன்று அதிகாலை 1:30 மணியளவில் தோகா நகரின் வான்பரப்பில் மிகப்பெரிய வெடிப்புச் சத்தம் கேட்டது. இது நகரம் முழுவதும் உணரப்பட்டது. போரின் கடந்த 2 வாரங்களில் இதுவே முதன்முறை என்று சொல்லுகிறார்கள். தாக்குதலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே தோகாவினுடைய சில பகுதியில் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மக்கள் பல மணி நேரம் பாதாள அறைகளில் தஞ்சமடைந்தனர். காலை 5:45 மணியளவில் தோகா நகரினுள் மேல் வந்த 2 ஏவுகணைகள் கத்தாரின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்தன. இவை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என கத்தார் அரசு தெரிவிக்கிறது.
கட்டார் மட்டுமல்லாமல் குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளும் இன்று நள்ளிரவு நேரடி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல்களை குறிவைத்து வந்த ட்ரோன்கள் சவுதி இராணுவம் சுட்டி வீழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்டார் போன்ற அமைதி முயற்சிகளை மேற்கொள்ளும் நாடுகள் மீது ஏவுகணைகள் ஏவப்படுவது இந்த போர் இனி யாரையும் விட்டு வைக்காது என்பதை காட்டுகிறது. கத்தாரில் அல் உதீத் போன்ற மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. இதனை முடக்கவே ஈரான் அல்லது அதன் ஆதரவு அமைப்புகள் முயல்கின்றனவா என்ற சந்தேகம் எழுகிறது. குவைத், பஹ்ரைன், சவுதி, கத்தார் என வரிசையாக வளைகுடா நாடுகள் தாக்கப்படுவது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை முழுமையாக முடக்கும் ஒரு தந்திரம். இப்படியான ஒரு சூழலில் வளைகுடா பிராந்தியத்தின் மிகச்சிறிய நாடான பஹ்ரைன் இந்த போரில் மிகப்பெரிய ஒரு தற்காப்பு போரை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளின் முதன்மை இலக்காக பஹ்ரைன் மாறியுள்ளது என்பது பகீர் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. போர் தொடங்கிய கடந்த 2 வாரங்களில் மட்டும் பஹ்ரைன் வான்பரப்பில் ஊடுருவிய 124 ஏவுகணைகளும் 203 ட்ரோன்களும் பஹ்ரைன் பாதுகாப்பு படையால் வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க கடற்படையின் மிக முக்கியமான 5வது கடற்படை பிரிவு பஹ்ரைனில் தான் நிலை கொண்டுள்ளது. இந்த படைப்பிரிவு தான் பாரசீக வளைகுடா மற்றும் அரபிக்கடலை கண்காணிக்கும் அமெரிக்காவினுடைய கண்கள் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க தளத்திற்கு இடமளித்துள்ளதாலும் ஈரான் தொடர்ந்து பஹ்ரைன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. புவியியல் ரீதியாக மிகவும் சிறிய நாடான பஹ்ரைன் மீது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நடத்தப்படுவது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய மிரட்டலாகும். இந்த படைப்பிரிவு பாதிக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய கடல்வழி ஆதிக்கம் மொத்தமாக சரிந்துவிடும். இதை புரிந்து கொண்டுதான் ஈரான் அம்பு எய்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஊடுருவல்களை தடுத்திருக்கிறது. பஹ்ரைன் வான்பரப்பு அமைப்பு எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதற்கு அமெரிக்காவின் நவீன தொழில்நுட்பமே காரணம். பஹ்ரைன் வீழ்ந்தால் சவுதி மற்றும் பிற வளைகுடா நாடுகளை தாக்குவது ஈரானுக்கு இன்னும் எளிதாகிவிடும். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கு போர் இப்போது ஒரு அபாயகரமான திருப்பத்தை எட்டியுள்ளது. ஈரான் கார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தை நேரடி போர்க்களமாக மாற்ற ஈரான் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு விடுத்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அமீரகத்தில் மறைந்திருக்கும் அமெரிக்க படைகளின் இடங்கள் அனைத்தும் இனி எங்களுக்கு சட்டபூர்வமான இலக்குகள் என்று அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் கார்க் தீவு மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து தனது இறையாண்மையை பாதுகாக்க அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கப்போவதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அமீரகத்தில் உள்ள கப்பல், துறைமுகங்கள், தளங்கள் மற்றும் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது ஏவுகணை ஏவப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. உயிரிழப்புகளை தவிர்க்க அமீரகத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு அருகில் இருக்கும் இடங்களை விட்டு உடனே வெளியேறுமாறு ஈரான் கேட்டுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான சூழலில் ஜஃபல் அலி போன்ற உலக புகழ்பெற்ற துறைமுகங்கள் அமீரகத்தில் உள்ளன. இவற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் உலக வர்த்தகம் மொத்தமாக முடங்கும். அமீரகத்தில் அல்தாஃப்ரா போன்ற முக்கிய அமெரிக்க விமானப்படை தளங்கள் உள்ளன. அங்கிருந்து அமெரிக்க விமானங்கள் ஈரானை தாக்குவதாக ஈரான் நம்புகிறது. இந்த எச்சரிக்கை காரணமாக அமீரகத்தில் இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியேற தொடங்கினால் அது அமீரக பொருளாதாரத்திற்கு பெரும் அடியாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கினுடைய நிலவரம் மிக மோசமாக அடைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை ஆன்மீக செய்திகளினுடைய தொகுப்பாகும்.